மேஷம். இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம், தன்னிலை ஆராய்ச்சி, புதுப்பிக்கும் முடிவு ஆகிய மூன்றும் ஒன்றாக கலந்து வரும் ஒரு முக்கியமான காலமாகும். உங்கள் மனதில் ஏதோ வெறுமை, சலிப்பு அல்லது ஏமாற்றம் இருப்பதை குறிக்கிறது. வாழ்க்கை சீராக செல்வது போல தெரிந்தாலும் மன நிறைவு இல்லாமல் இருக்கும். ஆனால் தெளிவாக இருக்கிறது. இழந்ததை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்னும் உங்கள் கையில் உள்ள நன்மைகள் உங்களுக்கு புதிய தொடக்கத்தை தரும். மனநிலையில் கடந்த சம்பவங்களால் மனதில் குற்ற உணர்வு அல்லது வருத்தம் இருந்தால் அதை விட்டுவிடுங்கள். பழைய தவறுகளை நினைத்துக் கொண்டே இருந்தால் வளர்ச்சி தடைபடும். இந்த வாரம் தன்னம்பிக்கை மீண்டும் உருவாகும் நல்ல நேரம். திருமண வாழ்க்கை, சிலருக்கு பழைய மனக்கசப்புகள் மீண்டும் மேலெழலாம். ஆனால் இந்த முறை நீங்கள் மென்மையாக பேசினால் உறவு மீண்டும் மலரும். இணைவருடன் திறந்த மனதுடன் பேசுவது முக்கியம். தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் வேலை பளு அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு புதிய வாய்ப்பு திறக்கப்படும். அதை கவனிக்காமல் விடாதீர்கள். சற்று சோர்வாக இருந்தாலும் இந்த வாரம் தொடங்கும் முயற்சி எதிர்காலத்தில் நல்ல பலன் தரும். காதலில் பழைய நினைவுகள் மனதை ஆட்டுவிக்கும். சிலர் பழைய உறவை நினைத்து வருத்தப்படலாம். ஆனால் இப்போது நிம்மதியாக இருக்க புதிய நபர் அல்லது புதிய அனுபவத்தை ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கவனம் சிதறாமல் சீராக படித்தால் மதிப்பெண் உயர்ந்திருக்கும். குறிப்பாக கணிதம் மற்றும் அறிவியல் துறைகளில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். உங்களுக்கான பரிகாரம்: தினமும் காலை ஒரு நிமிடம் நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று மனதில் உறுதி கூறுங்கள். இது மன அழுத்தத்தை குறைத்து வாய்ப்புகளை ஈர்க்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல நாட்கள் அக்டோபர் 15, 17 மற்றும் 19. இந்த 3 நாட்களில் மனம் தெளிவாகவும் தீர்மானம் சரியானதாகவும் இருக்கும். மொத்தத்தில் இழந்ததை நினைத்து புலம்பாமல் இன்னும் கையில் இருக்கும் ஆசீர்வாதங்களை பயன்படுத்துங்கள். அதுவே உங்கள் வெற்றிக்கான துவக்கம். பழைய பக்கத்தை மூடுங்கள். புதிய பக்கம் உங்கள் கையில்தான். துன்பம் எனப்படுவதில்லை, இன்பம் இழந்தார் மனப்பாடும் துன்பமே அற்றது. இன்பத்தை இழந்த நினைவே துன்பம். அதையும் விட்டுவிட்டால் மனம் விடுதலை அடையும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. ரிஷபம். இந்த வாரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நியாயம், தன்னிலை ஆராய்ச்சி, குடும்ப நிம்மதி ஆகிய மூன்றும் ஒன்றாக இணையும் ஒரு ஆழமான கட்டமாக அமைகிறது. நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகளுக்கான பலன்கள் இப்போது வெளிப்படும் காலம் இது. நல்லது செய்திருந்தால் அதற்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். தனிமையாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெளிவை தரும். மன நிம்மதியும் குடும்ப ஒற்றுமையும் உண்டாகும். மனநிலையை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் மனதளவில் பரிபக்குவம் அடைவீர்கள். சில விஷயங்களில் நீதியான முடிவு எடுக்க வேண்டி வரும். அப்போது உணர்ச்சியை விட நியாயத்தை முன்னிலைப்படுத்துங்கள். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இப்போது சமநிலையாக முடியும்.